பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சிஎஸ்கேட நியூ சூப்பர் கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபியில். ஸோ என்னென்னலாம் சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம விலாவரியாக பார்க்கலாம். அண்ட் எல்லாருக்குமே லலித் மோடியை தெரிஞ்சிருக்கும், ஐபிஎலோட ஃபவுண்டர். ஸோ அவர் பார்த்தோம்னா நம்ம என் ஸ்ரீனிவாசன் மேலே நிறையா அக்யூசேஷன் வச்சிருக்காருங்க, முன் வச்சிருக்காரு. ஸோ அது மார்னிங்லேருந்து ட்விட்டரில் செம வைரலாக போயிட்டு இருக்காரு அவர் பேசின வீடியோ. ஸோ அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு, அவர் என்ன அக்யூசேஷன் நம்ம என் ஸ்ரீனிவாசன் சிஎஸ்கேட ஓனர் மேலே வச்சிருக்காரு, அதெல்லாம் பற்றியுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். Auction rigging, this rigging, I get flipped off to Srinivasan. Yes, we did. ஸோ லலித் மோடி இப்போ இந்தியன் கிரிக்கெட்டை வந்து லீவ் பண்ணிட்டாரு. அதனால தான் அவரால் வந்து இந்த மாதிரி போல்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க முடியுது. ஸோ இது வந்து சில பேர் ஃபேக்குன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அவரே அவரோட வாயில பேசியிருக்காருங்க, அதனால இதெல்லாம் ஃபேக்கே கிடையாது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போமே. 2008 ஐபிஎல் ஆரம்பிச்சப்போ இதோட ரீச்லாம் பெருசாக இருக்காது, யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எல்லாருமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தான் பார்ப்பாங்க, யாரும் பெருசாக ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளோட லலித் மோடி கிட்ட வந்து ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய வாக்கிய தகராறுகள் எல்லாம் இருந்திருக்கு. ஐபிஎலோட க்ரோத் நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ ஸ்ரீனிவாசன் என்ன முடிவு பண்ணார்னா, சிஎஸ்கே தான் டாப்ல இருக்கணும், எஸ் இந்த லீக்ல வந்து நம்ம டீம் தான் டாப்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை இன்வால்வ் ஆயிருந்தாரு. ஸோ 2009 ஆக்ஷன் அப்போ வந்து ஆண்ட்ரூ ஃபிளின்டாவை வந்து சிஎஸ்கேக்குள்ள கொண்டு வரதுக்காக நம்ம சிஎஸ்கே வந்து ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளோட லலித் மோடி சொல்லியிருக்காரு. எஸ் ஆக்ஷன் அப்போ வந்து எந்த டீம்ஸுமே ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப்க்கு பிட் பண்ணக்கூடாது, நாங்க தான் எடுப்போம் அப்படின்னு வந்து லலித் மோடி கிட்ட வந்து ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. அண்ட் லலித் மோடியுமே அவர் சொல்றது வந்து மீற முடியாது, ஏன்னா அவர் ஹையர் பொசிஷன்ல இருக்கிறதுனால. அண்ட் அவர் சொன்ன மாதிரியே மற்ற 7 பிரான்ச்சைசிக்குமே லலித் மோடி வந்து மெயில் அமைச்சிருக்காரு, ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் வந்து சிஎஸ்கே எடுத்துருவாங்க, ஸோ நீங்க யாருமே பிட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு மெயில் மூலியமா மற்ற எல்லா 7 பிரான்ச்சைசிக்கும் வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி அமைச்சிருக்காராம். அண்ட் அதே மாதிரியே 2009 ஆக்ஷன் அப்போ வந்து சிஎஸ்கே தான் ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் வந்து $1.55 மில்லியன் எடுத்திருப்பாங்க. So he did many things, empire fixing. செகண்ட் அக்யூசேஷன் சிஎஸ்கேட மேட்ச் அப்போலாம் சிஎஸ்கேவே அம்பையர்ஸ்லாம் செட் பண்ணி நிற்க வச்சிருவாங்களா, இது மிகப்பெரிய அக்யூசேஷன். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்கே பேன் ஆனாங்களா இந்த ரீசனுக்காக தான் கேட்டிங்களா, இல்லை இதுக்காக கிடையாது. சிஎஸ்கே பேன் ஆனதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் ரீசன். உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட்னால சிஎஸ்கேக்கும் இல்லை ஸ்ரீனிவாசனுக்கும் இப்போ ஏதாவது பிரச்சனை நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் நடக்காது. நம்ம லலித் மோடி இந்தியன் கிரிக்கெட்டை விலகி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ அவர் ஒரு காமன் மேன் தான். அண்ட் இதுதாங்க ஃபேக்ட், வேற எதுவுமே அவரால் செய்ய முடியாது. ஜஸ்ட் இந்த மாதிரி வீடியோல வந்து பேசதான் முடியுமே தவிர அவரால் செயல்ல எதுவுமே பண்ண முடியாது. இதை ஜஸ்ட் நம்ம கேட்டுட்டு கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான், இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுருங்க. இப்போ நம்ம சிஎஸ்கே நியூ சூப்பர் கிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நடந்த சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபி தமிழ்நாடு vs பரோடா மேட்ச்ல நம்மளோட விஜய் சங்கர் 42 ரன்ஸ் ஆஃப் 22 பால்ஸ் அடிச்சிருந்தாரு, அதுவும் நாட் அவுட்ல. ஸோ வெரி குட் நாக், ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. அண்ட் கண்டிப்பா சிஎஸ்கே வாய்ப்புகள் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க விஜய் சங்கருக்கு மிடில் ஆர்டர்ல. ஆல்ரெடி நம்ம வந்து எஸ் கைண்ட் ஆஃப் நம்மளோட பிளேயிங் லெவன் செட் ஆயிடுச்சு, கண்டிப்பா நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம் பிளேயிங் லெவனை கூடி சீக்கிரம். ராகுல் திரிபாதி அதுக்கப்புறம் தீபக் ஹூடா தான் எனக்கு தெரிஞ்சு லோவர் ஆர்டர்ல சான்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் மிடில் ஆர்டர் ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு நமக்கு. விஜய் சங்கர் வந்து கண்டிப்பா பேக்கப்பா தான் எடுத்திருக்காங்க. பட் எனிவேஸ் விஜய் சங்கர் அவரோட ஃபார்ம் வந்து நல்லாவே இருக்கு, தமிழ்நாடுக்காக அட்டகாசமா பிளே பண்ணிட்டு இருக்காரு. வரக்கூடிய மேட்சஸ்ல எப்படி விளையாடுறாருன்னு கண்டிப்பா நம்ம பொறுத்து பார்க்கலாம். அண்ட் நம்மளோட தீபக் ஹூடாவுமே நல்லா பிளே பண்ணியிருக்காரு, 46 ரன்ஸ் ஆஃப் 30 பால்ஸ் அடிச்சிருக்காரு, 50 போட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் வெரி குட் நாக் தான். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ரேயஸ் கோபால் நம்ம 30 lakhs கொடுத்து எடுத்திருப்போம் பேஸ் பிரைஸ்லயே. அண்ட் அவர் பார்த்தோன்னா பவுலிங்ல சம்பவம் இல்லைங்க, பேட்டிங்ல சம்பவம். 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 22 பால்ஸ்ல. ஸோ எஸ் ஓவரால் நம்ம சிஎஸ்கேவோட நியூ சூப்பர் கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட் மேட்சஸ்ல. அண்ட் நம்மள குர்ஜப்னீத் சிங் நம்ம வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, ஒரு டால் ஃபாஸ்ட் பாலர். நம்ம கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் அவரை பற்றி. அவர் ஆக்சுவலி ஃப்ரம் பஞ்சாப் தான், பட் அவர் தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்காக தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்லியிருப்பேன் பாருங்க, விஜய் சங்கர் 42 ரன்ஸ் அடிச்சதார் 22 பால்ஸ் தமிழ்நாடு vs பரோடா மேட்ச்ல. ஸோ அதே மேட்ச் இன்னைக்கு நடந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங் வந்து பவுலிங்ல ரொம்ப அடி வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா வெலாசி கட்டியிருக்காரு, 29 ரன் அடிச்சிருக்காரு ஒரே ஓவரில். இது கண்டிப்பாகவே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் குர்ஜப்னீத்துக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு டாப் கிளாஸ் பேட்டர் கிட்ட வந்து பவுல் பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அண்ட் அவருமே ஹர்திக் பாண்டியாவே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய பார்க்காம தான் எல்லா பிளேஸையும் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபியில் பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாடு கிட்ட 69 ரன் அடிச்சிருக்காரு 30 பால்ல. அதுக்கு முந்தின மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 41 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு 21 பால்ஸ்ல. அதுக்கு முந்தின மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 74 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு வெறும் 30 பால்ஸ்ல. ஸோ கைண்ட் ஆஃப் அவர் வந்து பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அதனால இட்ஸ் ஆப்வியஸ் யார் போட்டிருந்தாலுமே அவர் கண்டிப்பா அந்த மாதிரி தான் அடிச்சிருக்க போறாரு. அதனால ஓகே, குர்ஜப்னீத் வந்து கண்டிப்பா லேர்ன் பண்ணிப்பாரு. இன்னும் அப்கமிங் மேட்சஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்றான்னு நம்ம பார்ப்போம். ஸோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து சிஎஸ்கேவோட இந்த பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பத்தி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ்.